ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்கள் ராஜி. இதோ வந்தாச்சு. வெல்கம் டு ஸ்டார் ஸ்டைல் தமிழ். ஓகே, பீச் ரெசார்ட்டோட பார்ட் 1 எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸில் நம்ம இருந்தோம். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஈசிஆர் ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், இட்ஸ் மாமல்லபுரம் பீச் ரெசார்ட். ஓகே, மாமல்லபுரம்னா எக்ஸாக்டாக அங்கே வரைக்கும் போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே இந்த பீச் ரெசார்ட் இருக்குது. ஓகே, பீச் ரெசார்ட் என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். உள்ளே போகலாம் வாங்க. இங்கே உள்ளே வந்து நம்ம பீச் ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. ரொம்ப தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஸ்டாச்சூஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே உள்ள வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு அழகான சின்ன கோயில் இருக்குது. அண்ட் இதுதான் ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட். வாவ், இங்க சுத்தி நிறைய பேர்ட்ஸ் இருக்குங்க, பாருங்க. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இந்த பேர்ட்ஸோட சவுண்டு காதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நிறையா ரூம்ஸ், கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க போகலாம். ரொம்ப அழகான ஒரு தலையாட்டி பொம்மை இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு.
இந்த மாதிரி பொம்மை உள்ளே வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஒரு ரொம்ப அழகான ஒரு தலையாட்டி பொம்மை இருக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நல்லா இருக்குல்ல? வாங்க வெளில போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, விஐபிக்காக அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு விஐபி கெஸ்ட் ஹவுஸில் தான் நான் இப்போ இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது என்ட்ரி. கீழே பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி நிறையா பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாச்சூஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சுற்றி நிறைய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே மேலே பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல. வாழை மரம், ட்ரீஸு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹோம் ஸ்வீட் ஹோம். வாவ், பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, பீச், செம்ம வியூங்க. வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து விஐபி கெஸ்ட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீச் தெரியுதா உங்களுக்கு? வாவ். ஸோ இது பீச் வியூ கெஸ்ட் ஹவுஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பார்க் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து ரொம்ப குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த பக்கம். ஸோ அப்படி போகலாம் நம்ம. அண்ட் அப்படியே எனக்கு என்னமோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஃபீலிங்க, செம்மையாக இருக்குங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தான் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ மரங்கள் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான கேம்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து போட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்களே பாருங்கள், போட் கார்டன். இங்கே நிறைய செடியெலாம் வளர்ந்துருக்கு, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஜஸ்ட் a joke only, பட் நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது. அண்ட் இதை வந்து நான் சொன்ன சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம் அப்படின்றதுனால வந்து யாரும் வரல. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது, இல்லைனா செம்ம க்ரௌடாக இருக்கும். அண்ட் இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட பீச் வியூ பால்கனி. அண்ட் இங்கேருந்து வந்து மார்னிங் வந்து அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு பீச்செல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அலை சவுண்டெல்லாம் கேட்கும். You're watching Star Style Tamil and this is Raji.
உங்கள் நண்பன் ஸ்ரீகாந்த் and you're watching Star Style Tamil. Keep watching, subscribe and like and share. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசார்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ரெசார்ட் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சீனரியில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே வந்து சுற்றி வந்து நிறையா பிளான்ஸ், நிறையா ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம ஸ்டே கூட பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆஹா, இங்கே ஒரு ஸ்விங் இருக்குங்க. ஸ்விங்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் இதில் படுக்கிற மாதிரி வேறு இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு உட்காந்து பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வாவ் வாவ், நல்லா இருக்கு. படுக்கலாமா? அப்பா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஸ்விங்கில் ஆடணும்னு ஒரு ஆசைங்க. அதுவும் பீச்சை பார்த்துக்கிட்டே ஆடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அலை சவுண்டெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் நம்ம லாக்டவுனில் இருந்து ரொம்ப நாள் பொறுத்து நம்ம வெளியில் வரும்போது பார்க்குறதுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கோவிட் டைம் அப்படின்றதுனால வந்து தண்ணியிலலாம் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் தண்ணியில் நான் இறங்காமல் இருக்கேன். ஜஸ்ட் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க.
வந்து தேங்காய் விழுந்திருக்கு. இங்கே நிறைய தென்னை மரம் சுற்றி இருக்கிறதுனால வந்து தேங்காய் விழுந்துட்டுருக்கு. ஸோ ரெசார்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோகனட் ட்ரீஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து நிறைய கோகனட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் விழுந்திருக்கோம். வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு அந்த சன்ரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் வியூ நல்லா தெரியும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரெசார்ட். ஸோ கோவிட் முடிஞ்சு இங்கே வரும்போது இவ்வளோ மாதம் கழிச்சு இந்த பீச்செல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. You're watching Star Style Tamil and அவங்க ராஜி உங்களோட பேசிட்டு இருக்கேன். You're watching Star Style Tamil. இந்த பியூட்டிஃபுல் ரெசார்ட்டுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசலாமா? ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? அஜித் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஓகே, எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, த்ரிஷா பிடிக்கும். ஃபைன். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் ஒன்று சொல்லணும்னு தோணுது, பட் சொல்ல மாட்டேன். ஓகே, எந்த ஆக்டரோ எந்த ஆக்ட்ரஸும் ஒன்றா நடித்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓகே, அஜித்தும் த்ரிஷாவும் நடித்தா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? will you marry me? ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு பஞ்ச் டைலாக், ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு டைலாக் வந்து இப்போ நம்ம நேயர்களுக்காக நடிச்சு காமிங்க. எங்க ஊர்க்கா சொல்லு. I am waiting. மர்க்கா சொல்லு. I am waiting. சூப்பர் அப்ப. ஓகே, இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னை கிட்டிலேருந்து வந்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு இப்போ ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு பிஸ்னஸாக அங்கே வந்திருந்தோம் பாண்டிச்சேரி. ரிட்டர்ன் வரும்போது இங்கே வந்து லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்து டின்னர் சாப்பிடலான்னு வந்தோம். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க? நல்லா என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஓகே, ஓகே. நான் இப்போ நிறைய கேள்வியில் கேட்க போகிறேன், பரவாயில்லையா? நல்ல விஷயமா கேளுங்க. நல்ல விஷயமா கேளுங்க. ஓகே, நம்ம என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் நம்ம சார். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பஞ்ச் டைலாக் என்னவா இருக்கும்? எந்த ஆக்டராக வேணா இருக்கலாம், ஆக்டராக வேணா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், அஜித் அவரோட ஸ்டைல், அவரோட நடிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அஜித் வந்து எந்த ஹீரோயினோட நடிச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் எந்த பொண்ணு கூட நடிச்சாலுமே அந்த ஹீரோயினுக்கே ஒரு கெத்து தான், கெத்து. இவனை தூக்குங்கடா, என்கொயர் பண்ணணும். பாருங்க, எல்லா ஹீரோயின்ஸும் அவர் சப்போர்ட் பண்றாரு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு அஜித் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ என்ன டைலாக் அவர்கிட்ட பற்றி தான் நீங்கள் சொல்ல போறீங்க? ஆமாங்க மேடம், எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுல அஜித் ரொம்ப நல்ல அவர் ஆக்டிங் எல்லாமே கமலுக்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து அஜித் சாரதா,
உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. ரொம்ப நடிப்பு ரொம்ப எனக்கு திறமையான ஒரு நடிப்பு பண்ணிருப்பாரு. அதனால அவர் படம் ஒரு கூட மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே நல்ல மாதிரியே பார்ப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதனால வந்து அவரோட டைலாக் நான் பேசலாம். தலைனா கெத்துங்க, அது அது உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அது இப்போ உள்ள ஹீரோவில் வந்து விஜய் கொஞ்சம் பிடிக்கும். தான் இப்போ லேட்டஸ்டாக வந்து விஜய் நயன்தாரா நடிச்சா பிடிக்கும். எடுத்துட்டு போடின்னு சொல். எடுத்துட்டு போடின்னு சொல்ல இருக்கிற. மட்டன் சிக்கனா இதோ பாத்துறேன்ப்பா. எப்பா ரைத்தா வைக்கலப்பா. யாಕೆ சைக்கிள் எடுத்து வாங்கி வந்து. ஓகே சூப்பர். நம்ம நேயர்களுக்காக எந்த படத்துல இருந்து நீங்க வந்து டயலாக் சொல்ல போறீங்க? ஒரு ஓட்டுல இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். ஸ்டைல் தமிழ், ஸ்டைல் தமிழ், ஸ்டைல் தமிழ்.